ஹலோ மக்களே! இன்னைக்கு நம்ம 1 மினிட் மூவி ரிவ்யூல என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இன் மெட்ராஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாரி 1 மினிட் மூவி ரிவ்யூல நீங்க நினைச்சீங்கன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்துல ஒரு கொலை நடக்குது. அந்த கொலை ஒரு துப்பாக்கியால நடக்குது. அது துப்பாக்கிக்கும் இதுக்கடுத்து வர 4 கதைக்கு என்ன சம்மந்தம்? ஒண்ணுக்கொண்ணு எப்படி கடைசியில சிங்க் ஆகுது? அப்படிங்கிற ஒரு ஹைப்பர் லிங்க் படமா தான் இந்த படம் இருக்கு. இதுல நான் பாசிட்டிவா என்ன சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஸ்ட் குடுத்த ரோல் நல்லாவே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஹாஃப விட செகண்ட் ஹாஃப் ரொம்பவுமே சூப்பரா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் நெகட்டிவா என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்பவுமே லேக்கா இருக்கு. அதனால இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வரையும் நம்ம வெயிட் பண்றதுக்கு கொஞ்சம் கடுப்பா தான் இருந்துச்சு. ஓவராலா இந்த படத்தோட மேக்கிங், ஸ்டேஜிங் எல்லாமே இந்த படத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ கரெக்ட்டா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவாவே இருக்கு. ஏன்னா ஒரு கதைய முடிச்சுட்டு அந்த கதைக்கு போறப்போ, அந்த முன்னாடி இருக்கிற கதையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. ஸோ இந்த கதையில இந்த பிரச்சனை இருக்கிறதுனால இந்த படம் ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜ் படமா தான் இருந்துச்சு. நீங்க இந்த படத்த பார்த்திருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த படத்துல என்ன புடிச்சிருந்துச்சு, என்ன பிடிக்கல அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.